வெல்கம் டு லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய டிஷ் மட்டன் வறுவல். இது சால்னா மாதிரியோ இல்லை குழம்பு மாதிரியோ ரொம்ப தண்ணியாகவோ கிரேவியாகவோ இருக்காது. அதே போல் மட்டன் சுக்கா மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு செமி கிரேவி டைப்பான ஒரு ரெசிபி. இது நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த மட்டன் வறுவலை நான் பண்ண போகிறேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு கிலோ மட்டனை எலும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் மட்டன் துண்டுங்களை மட்டும் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணும்போது அந்த தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அலசிடுங்க. மஞ்சள் தூள் சேர்க்கும்போது மட்டனில் இருந்து ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் கூட அது போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நான்வெஜ்ஜில் சம்டைம்ஸ் ஒரு கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அது கூட இருந்தாலும் கூட அதுவும் இந்த மஞ்சள் தூள் போட்டு அலசும் போது அதுவும் போயிடும். இப்படி நீங்கள் அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் மட்டனை க்ளீன் பண்ணுங்கள். முதல் முறை மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மற்ற 2 தடவையும் சாதாரண தண்ணி வச்சு நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. 3 டைம்ஸ் க்ளீன் பண்ணுறது மூலமாக அந்த மட்டன் ஃப்ரெஷ்ஷாக நல்லா பிளட்டெல்லாம் போய் ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். இப்போது இந்த மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதுங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராம் நான் தோல் உரித்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு டீஸ்பூன், அது சாஃப்ட்னஸ் கொடுக்குறது, மட்டன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக. காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும், பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. இந்த மினிமல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த மட்டன் வறுவல் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. இந்த மட்டன் வறுவல் புளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. தோசை, இட்லிக்கு கூட இதை வச்சு சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் கிரேவி ரொம்ப தேவையில்லை அப்படிங்கிறனால நான் தக்காளிலாம் சேர்க்கல, வெங்காயம் மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு சப்போஸ் கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற அளவு காரப்பொடியும் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கழுவி வச்சுருக்கக்கூடிய மட்டனை ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகத்தூள் இந்த மட்டன் வறுவலுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரை 15 to 20 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். அப்போ நம்மளோட மட்டன் ரொம்ப சாஃப்டாக நல்லா குக் ஆகிடும். இப்போ மட்டன் வெந்துட்டுருக்க அந்த டைமில் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணுங்கள். அதில் தாளிப்பு பொருட்களாகிய 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை இலைங்களை சேர்த்து அது நல்லா தாளித்த பிறகு நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சாம்பார் வெங்காயத்தையும் அதில் சேர்த்துடுங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கணும். இந்த சாம்பார் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி 1/2 கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது ஒரு 1/2 கிறிஸ்பியாக இருந்தால் தான் இந்த மட்டனுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் டெக்ஸ்சரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம மட்டன் வந்துருச்சான்னு ப்ரெஷர் குக்கர் எடுத்து மட்டனும் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போது இந்த மட்டனில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ணி அந்த கடாயில் ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு வற்ற விட போகிறோம். ஏன்னா மட்டனை தண்ணியோடு சேர்த்து அப்படியே வெங்காயத்தில் போட்டோம்னா ஒரு மாதிரி சாகி ஆகிடும். இந்த வறுவல் பெரட்டின மாதிரி இருக்காது, கெட்டியாக இருக்காது. அதனால் அந்த தண்ணியை மட்டும் முதல்ல ட்ரெயின் பண்ணி அந்த கடாயில் ஊற்றிடுங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அதை கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மிளகுத்தூள் ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் ஒரு காரமும் அந்த மட்டனுக்கு கொடுக்கும். கூடவே நான் லஞ்சுக்கு தேவையான முள்ளங்கி சாம்பாரும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்ச அந்த மட்டனை சேர்த்து நல்லா கிளறிட்டு உப்பு காரம் செக் பண்ணிடுங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா காஞ்ச மிளகாவோ இல்லை மிளகுத்தூளோ சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது சிறிதளவு கொத்தமல்லி இலைங்களை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் தூவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் வறுவல் இன்றைக்கி சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பிக் லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ.